Hi friends, welcome to our channel. நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு டிஃபன் பார்க்க போகிறோம். ப்ரோட்டீன் ரிச்சான பருப்பு அடை எப்படி செய்யுதுன்னு இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கிண்ணத்தில் 4 பருப்பையுமே எடுத்து வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, சிறுபருப்பு 4 பருப்புமே 50 கிராம் 50 கிராம் எடுத்து வச்சுக்கலாம். இது 50 கிராமுக்கான டம்ளர் நம்ம வீட்டில் இருக்கிறது. இதில் ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்குறோம். நம்ம இங்கே 4 விதமான பருப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம்ல, அதுக்கு பதிலாக நம்ம வேறு பருப்பும் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். சிறுபருப்புக்கு பதிலாக பச்சை பயிறு, வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து, வேறு மூக்கடலை, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணுறதும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஈக்குவல் ப்ரப்போர்ஷனுக்கு நம்ம ரைஸ் எடுத்துக்கிறோம். இப்போ அது 4 பருப்பும் சேர்த்து 200, அதுக்கு ஈக்குவல் ப்ரப்போர்ஷன் 200 கிராம் அரிசி. இது பச்சரிசி 200 டம்ளர் அரிசி. 100 அழாக்கில் 2 போட்டிருக்குறோம். 200 இது பச்சை அரிசி தான். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. நெல்லெல்லாம் இருந்தால் எடுத்துருங்க. இதை நம்ம 2 மணி நேரம் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணுறோம். நம்ம இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்குறோம். ஒரு 2 மணி நேரம் ஊறினா போதும். 2 மணி நேரம் கழித்து நல்லா வாஷ் பண்ணி வடித்து தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம தனித்தனியாக அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அரிசி ஆட் பண்ணி அதில் ஒரு 5 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. அந்த 5 காஞ்ச மிளகா போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொரகொரப்பான பேஸ்ட்டாக, நைஸ் பேஸ்ட்டாக அரைக்காதீங்க. கொரகொரப்பாக இருந்தால் தான் அடை நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொரகொரப்பான பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைங்க, மிக்சியில் மொத்தமாக போடாதீங்க. இப்போ அதை பாத்திரத்தில் ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு திருப்பி மீதி அரிசியை போட்டு அரைங்க. ஃபஸ்ட்டு நம்ம மிளகாத்து போட்டோம் இல்லையா, இதில் மிளகா போட வேணாம். கொரகொரன்னு அரைச்சி அதையும் பாத்திரத்தில் சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு பருப்பு பாதி பாதியாக நாங்கள் 2 ஷிஃப்டாக போடுறோம். இதையும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள். ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொரகொரன்னு அரைக்க போகிறோம். எதையுமே நைஸாக அரைக்காதீங்க. சும்மா 1-2 பருப்பு முழுசாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொரகொரன்னு அரைச்சா அதையும் நம்ம அந்த பாத்திரத்துலேயே ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ண மிக்சரை ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். கீழே அரிசி இருக்குது, மேலே பருப்பு இருக்குது இல்லையா, அது ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் ஆகிறதுக்கு நம்ம ஒரு நிமிஷம் ரெண்டுத்தையும் நல்லா நம்ம கையால், கரண்டியாலையும் மிக்ஸ் பண்ணலாம். கையால் மிக்ஸ் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கையை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணி நல்லா சால்ட் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். கடுகு 1 ஸ்பூன், ஜீரகம், அப்புறம் காஞ்ச மிளகா ஒரு 5 காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், தேங்காய் துருவி போட்டுக்கோங்க. இல்லைனா பீஸாக கூட கட் பண்ணிக்கலாம். கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. எண்ணெய், இது தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஃபஸ்ட்டு சுடட்டும். ரொம்ப சுற்றக்கூடாது, ஏன்னா பார்த்து வைங்க, சிம்மில் வைங்க. எண்ணெய் சுட்ட உடனே கடுகு போடுங்க. இப்போ எண்ணெய் சுட்டு நுர வருது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் கடுகு ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ஜீரகம் ஆட் பண்ணுங்கள். கடுகு பொரிஞ்ச பிறகு அடுத்த இதை ஆட் பண்ணுங்கள். எப்போவுமே ஜீரகம், காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், காஞ்ச மிளகா, தேங்காய் நம்ம வச்சுருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் இது நல்லா வதங்கட்டும். தேங்காய் எண்ணெயில் பொரிஞ்ச பிறகு நம்ம கலந்து வச்சுருக்கிற மிக்சரில் ஆட் பண்ணி தண்ணி எவ்வளோ தேவை, அடை ஊற்றுறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கல் வச்சு அடை சுட வேண்டியது தான். அவ்வளோதான், மிக்சர் ரெடி. இப்போ நம்ம அடுப்பில் கல் வச்சுக்கலாம். தோசைக்கல் வச்சாச்சு. தோசைக்கல் நல்லா சுட்ட பிறகு நம்ம அடை மாவை நல்லா கலக்கி அடியிலேருந்து எடுங்க. நல்லா திக்காக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ரொம்ப மெலிசாக ஸ்ப்ரெட் பண்ணிடாதீங்க, ஏன்னா அடை திக்காக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். திக்காக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறோம். சுற்றி அவுட்ரு சைடில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இன்னர் சைடுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம என்றைக்காவது ஒரு நாள் தான் அடை சாப்பிட போகிறோம், அதனால் இந்த ஆயில் நிறைய ஊற்றுறோமேன்னு ஃபீல் பண்ண வேணாம்.
அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம ஆயில் நிறைய ஊற்றுறப்போ. இப்போது கொஞ்சம் வேகட்டும். வெந்த உடனே திருப்பி போடுங்க, இல்லைன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கு இல்லையா, கட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் வெந்த பிறகு ஸ்லோவாக திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு பின்னாடி சுற்றி ஒரு 5 ஓட்டை போடுங்க. அந்த 5 ஓட்டையிலையும் ஒரு ட்ராப் வந்து ஆயில் விடுங்க. அது வந்து அந்த ஓட்டை வழியாக உள்ளே இருக்கிற மாவெல்லாம் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சுற்றி அவுட்ரு சைடும் இன்னொரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிடுங்க. அப்போ கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இப்போ 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா சிம்மிலேயே வைங்க. பொறுமையாக கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும், அவசரப்படாதீங்க. ஏன்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் வேகணும். அதனால் பொறுமையாக வெயிட் பண்ணி 2 பக்கமும் திருப்பி திருப்பி போடுங்க. திருப்பி திருப்பி பொறுமையாக திருப்பி போட்டு வேக வைங்க. ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம திருப்பி திருப்பி போட்டு மொறு மொறுன்னு சுட சுட எடுத்து சாப்பிட்டோன்னா அடை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.